உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் எல் தனசேகரன் சவுந்தரவல்லி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் குருகுலத்துக்கு பக்கத்தில் அவங்க சாயலுக்கு முன்னால் கடலாடி கருங்குளம் பஞ்சாயத்தில் ஒரு 20 வருஷம் பிரசிடண்ட் பொறுப்பில் நானும் எங்கள் வீட்டுக்காரும் பண்ணி கொடுப்போம் மக்கள் சேவை. அதுபோக 35 வருஷமாக காங்கிரஸில் வட்டார தலைவர், கிழக்கு வட்டார தலைவர், ஏர்வாடி கீழக்கரை அந்த சைடில் எங்கள் வீட்டுக்காரர் பொறுப்பில் இருந்தாங்க. நிறையா மக்கள் சேவை. எங்கே காங்கிரஸ் கூட்டம்னாலும் 3-4 வண்டி வாடகைக்கு எடுத்து மக்களை கொடுத்துட்டு அவர் ஊராளாக போயிடுவோம். கொடியை போட்டுக்கிட்டு எந்த அரசியல்வாதி சீட் வாங்கிட்டு வந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நானும் அவர் நடந்து உழைப்போம். கஞ்சியை மிக்சியில் அடித்து குடிச்சிட்டு பின்னாடியே ஓட்டு கேட்டு அவங்களை ஜெயிக்க வச்சு சேரில் உட்கார வச்சு அழகு பார்க்குறவங்க நாங்கள். அது போக மந்திரி பொறுப்பு வரும்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு மந்திரி பொறுப்பு அவங்களுக்கு வந்துடும். நிறைய ரித்திஷா இருக்கட்டும், பவானி ராஜேந்திரனாக இருக்கட்டும், எந்த கட்சிக்காக உழைச்சிங்கன்றது? எல்லா கட்சியும் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து கூட்டணி கட்சி. அந்த திமுகவில் சீட் வாங்கினாலும் நாங்கள் முதல்ல போயிடுவோம். நீங்கள் பர்டிகுலராக எந்த கட்சிக்கு உழைச்சிங்க அதை சொல்லுங்கள். கட்சிக்காக உழைச்சோம் அதை சொல்லுங்கள். ஏன்னா கூட்டணி தானே திமுக இப்போதைக்கு கூட. அதனால திமுகவில் சீட் வாங்கிட்டு வந்தாலும் நாங்கள் காங்கிரஸை வச்சு கூட்டணியாக இருக்கமேந்து பாடுபட்டுருவோம். அந்த மாதிரி எல்லாரையும் சேர்க்க வச்சு எல்லாரையும் பொறுப்பில் வச்சு கண்ணழகு பார்த்தவங்க மக்கள் எங்கள் மேலே ரொம்ப பிரியப்படுவாங்க. இப்படியெல்லாம் உழைக்கிறாங்க 2 பேரும். அவர் எங்களுக்காக வாழலை, காமராஜர் மாதிரி வாழ்ந்துருக்கோம். மொத்தம் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? 20 வருஷம் பிரசிடண்ட் பொறுப்பில் இருந்தே உழைச்சிருக்கோம். எல்லாரும் இப்போ நவாஸ்கனி சீட்டு வாங்கினோன்னே எங்கள் வீட்டுக்காரே என்னையே வந்து பார்த்தாரு. பொன்னாடையை போட்டு அண்ணே சீட் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுடைய பற்றியான யாதவர் ஓட்ட அனைத்து பேர் எங்கள் வீட்டுக்கு வச்சு என்ன பண்ணுறாங்க. சுற்று வட்டாரத்தில் நிறையா ஊர்களுக்கு போயிடுவோம். காரை சொந்தமாக வாடகைக்கு எடுத்து போய் எல்லா ஊர்லேயும் போய் ஓட்டு கேட்டாங்கன்னா இப்போ கூட நவாஸ்கனிக்கு எங்கள் வீட்டுக்காரர் இறந்த பின்னாடி ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. செல்வநாயகபுரம்ங்கிறது நான் பிறந்த ஊர். 10,000 குடும்பம் யாதவர் மட்டும் அங்கே வசிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அப்பா பிறந்தது செல்வநாயகபுரம், நான் பிறந்தது செல்வநாயகபுரம். கல்யாணம் பண்ணினதே கடலாடி கருங்குளம். அந்த பட்சத்தில் அம்மா அந்த அண்ணனுடைய பவர் இங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் வந்தால் ஓட்டு கேட்குறதுக்கு நிறையா எனக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. சரிங்கண்ணே, நான் கூட்டத்தில் என்னால் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் இருந்ததுனால நின்று பேச என்னால் முடியல, நீங்கள் கேட்டுட்டு போங்க, நான் உடனே ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் தகவல் சொல்லிடுறேன். முக்கியமான ஆளுகளுக்கு நீங்கள் கேட்டுட்டு போனேன் 2 நாள் சென்று வீடு வீடாக போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு செல்வநாயகத்துக்கு போய் ஃபோன் பண்ணி எல்லாரையும் பேச வச்சு கூட்டத்துக்கு போக சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு நான் போனேன். செல்வநாயகத்தில் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன். அமோகமான ஓட்டு போட்டுருக்காங்க. இந்த மாதிரி யாதவர்கள் ஓட்டு அந்த பகுதியில் நிறையா நாங்கள் வளர்ப்போம். எங்கள் மேலே போட்டி போராமைகள் நிறையா பேருக்கு இருக்கும். ஏடிஎம்கே அந்த மாதிரிலாம் அவங்க 2 பேரும் போய் ஓட்டப்புறம் கலைச்சிடறாங்களேன்னு பயப்படுவாங்க எங்களை கண்டாலே. அப்படி இருந்தாலும் நாங்கள் எதுக்கும் பின்தங்கலை. மொத்தமாக எத்தனை வருஷம் உழைச்சிருக்கீங்க காங்கிரஸுக்கு? நாங்கள் காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட 37 வருஷமாக உழைச்சிருக்கோம். சொல்லுங்கள். சோபாலகிருஷ்ணங்கிறது எங்கள் வீட்டுக்காருக்கு தாய்மாமா. ஓகே. அந்த பட்சத்தில் அப்போ காலத்தில் இருந்து அதுக்கு முதல்ல இருந்தே நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கோம். காங்கிரஸ்னால் எங்களுக்கு உயிர். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் காங்கிரஸில் தூக்கம் வராது. எங்கள் வீட்டுக்காரர் கோமாவில் இருக்கையில் கூட காங்கிரஸ் துண்டை மேலே போட்டேனே நான் உடம்பை தொடச்சி விடுவேன். என்ன ஒரு பற்றுதல். நிறையா பற்று. அதுக்கு மேலே ராகுல் காந்தி குடும்பத்தை நினச்சே ரொம்ப கவலைப்படுவோம். இன்னும் கூட எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, 50 வயசுக்கிட்ட ஆகுது, தலைவருக்கு தான் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்லாம் நாங்கள் பேசிக்கிறோம். இப்போ கூட லேசுவாசம் எனக்கு காதில் வருது. அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. அதுபோக நாங்கள் நிறையா ஜனங்களுக்காக வாழ்ந்துருக்கோம், எங்களுக்காக வாழலை. வீடு வாசம் எதுவும் சொந்தமாக இன்ன வரைக்கும் கட்டலை. பங்காளி வீடு சின்ன ஓட்டு வீடு, அதில் தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். இந்த பையன் ராம்நாட்டில் சேதமா காலேஜில் படிக்கிறதுனால வாடகைக்கு வீடு பிடிச்சி ராம்நாட்டில் இருக்கேன். இப்போ சரி வீட்டுக்காரர் விழுந்ததுனால இந்த கோமாவில் போனதுனால இங்கே வசதிகள் கிராம பகுதியில் இல்லை. நர்ஸு அந்த மூக்கில் டீப்பு போட்டு அது வழியாக தான் சாப்பாடு போச்சு, லிக்விடாக போகும். அதனால நர்ஸு அங்கே வாய்ப்பு இல்லைங்கிறதா ராம்நாட்டில் வாடகைக்கு வீடு எடுத்து அங்கே வச்சு 1.5 வருஷம் கண்ணு நம்பியமாக பார்த்தேன். நல்ல மனிதரை இழந்துடக்கூடாதே, நாட்டுக்காக ஜனங்களுக்காக நியாயமாக நேர்மையாக கரெக்டாக இருப்பாங்க. நல்ல ஒரு கட்சிக்காக நம்ம பாடுபட்டாங்க. ரொம்ப 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 கட்சிக்காக பாடுபட்டாங்க. நல்ல ஒரு கட்சி, தேசிய கட்சி, உலகமெல்லாம் நல்ல கட்சி, நேர்மையான கட்சி, நியாயமான கட்சி காங்கிரஸ். அந்த ஒரே காரணத்துக்காக யார் சொன்னாலும் மாறலை. நாங்கள் திமுக அங்கெல்லாம் மாற சொல்லலாம், மக்கள் சொன்னாலும் மாற மாட்டோம். அந்த மாதிரி நேர்மையை பேசி பழக்கம் எங்களுக்கு. என்ன உண்மையும் சொல்லி பழக்கம்.
சொல்லுங்கள். அதனால காங்கிரஸில் என் பிள்ளை முதற்கொண்டு லீவ் வாங்கிக்கிட்டு காலேஜில் படித்தப்போ ஓட்டு போட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் வீடு வீடாக நான் சொல்லுவேன், காங்கிரஸ் கட்சிக்கு போடுங்க, நியாயமான கட்சி, நாட்டுக்காக உழைச்ச கட்சி, சொத்தை நாட்டுக்காக எழுதி வச்ச கட்சி, கண்டிப்பாக எல்லாமே நாங்கள் சொல்லி 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 மக்களை அப்படியே கொண்டு வந்து எந்த மீட்டிங்னாலும் 4 வண்டியை வாடகைக்கு எடுத்து மக்களை ஏற்றிக்கணும். அந்த இதில் எங்கள் வீட்டுக்காரே இங்கே வந்து மீட்டிங்கு சென்னையில் இருந்தால் கூட நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். கார் வாடகைக்கு எடுத்து ஃபோனில் பேசிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா ஆளை நிறையா கூட்டி வச்சுருக்காங்க, வண்டிக்காரங்களுக்கு பேசி ரெடி பண்ணி அனுப்பிடுவாங்க. எந்த ஊரில் நடந்தாலும், எங்கே ராகுல் வந்தாலும், சோனியா வந்தாலும், பிரியங்கா வந்தாலும் எங்கள் கூட்டம் நிறையா இருப்பாங்க. வெரி குட். நிறையா வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். கோமாவில் போய் இருந்ததுனாலவே நான் எனக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆனால் கவலைப்படாதீங்க. நாட்டுக்காக நல்ல ஒரு கட்சிக்காக உழைக்கிறவங்களுக்கு ஆயுள் இது கெட்டி. அதனால் இப்போ இந்த கூட்டம் கூட எனக்கு நேற்றுத்தே அண்ணன் பேசின விட இங்கே சத்தியமூர்த்தி பவனில் இருக்கார் பாஸ்கர் அண்ணன், அவர்கிட்ட விட தொடர்பு கொண்டுவேன். அப்போ சொன்னாங்க இங்கே பெரிய கூட்டம் இருக்குமா அப்படின்னு. சரின்னு மதியம் 2 மணிக்கு தான் பேசினேன். அதுக்கப்புறமே தகவல் தருது. உடனே டிக்கெட்டை போட்டு ட்ரெயின் கிடைக்கல, பஸ்ஸில் ஏறி பையனை குறைய கூட்டிகிட்டு வந்து. வெரி குட் வெரி குட். சந்தோஷம். நம்ம ஆயுசு இருக்க வரைக்கும் உழைப்போம் நிறையா. காங்கிரஸுக்காக வந்து நிறைய உழைக்க எதிர்பார்ப்பில் இருக்கோம். நாங்கள் உழைப்போம். இப்போ எனக்கு 50 வயசு ஆகுது. இன்னும் 80 காலங்கள் இருக்க வரைக்கும் நான் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அந்த பகுதியில் காங்கிரஸை வளர்த்து விட்டது நாங்கள் தான். நிறைய பேரை காங்கிரஸில் கொண்டு வந்தோம். துண்டு வாங்கி கொடுப்போம் எல்லாருக்கும். பட்டையாக கரை போட்ட துண்டை லேடிஸ்க்கெலாம் போட்டு ஐயா சிதம்பரம் ஐயாலாம் ஒரு டைம் வந்தாங்க நம்ம ஊருக்கே. அந்த கொடியேற்றி வச்சுட்டு போனாங்க. அப்புறம் பார்த்தா சரியான கூட்டத்தை கூட்டி அவருக்கு பெரிய வரவேற்பு பண்ணி எல்லாருக்கும் கட்சி துண்டு வாங்கி லேடிஸ் பூராத்துக்கும் போட்டு அந்த பகுதியில் காங்கிரஸை வளர்க்குறதுல நம்பர் 1 நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இருக்கோம். வீட்டுக்காருக்கு அப்புறம் நானும் இருக்கேன். சார் நல்லதுமா. இன்னும் தொடர்ந்து உங்கள் நீடிய ஆயுளோட நீங்கள் சேவை செய்யணும் நம்ம கட்சிக்காக. வாழ்த்துக்கள்.